இந்த ஆராதனை வேளையை ஆரம்பம் செய்வதற்கு முன்பதாக நாங்கள் இருக்கும் இடத்தில் கடவுளை அமைதியில் உணர முயற்சி எடுப்போம். திரியேக கடவுளின் பேராலே ஆராதனை வேளையை ஆசீர்வதித்து ஆரம்பம் செய்வோமாக. ஜெபிப்போம். அன்பு நிறைந்த சமாதானத்தின் கடவுளே, இந்த நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. கோரமான சூழல், நம்பிக்கைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம். அன்புள்ள கடவுளே, இந்த வழிபாடு நிமித்தம் நாங்கள் யாவரும் உம்முடைய நியாயத்துக்குள்ளாக, உம்முடைய அன்புக்குள், உம்முடைய சமாதானத்துக்குள் நிலைத்து நிற்க கிருபை செய்யுங்கள். நம்பிக்கையற்ற ஒரு சூழலில் நாங்கள் நம்பிக்கை கொடுக்கக்கூடியவர்களாக மாறும்படி கிருபை செய்யுங்கள். உம்மை குறித்து சிந்திக்கும்படி, உம்முடைய வார்த்தைகளுக்குள் அடங்கியிருக்கின்ற ஞானத்தை குறித்து சிந்திக்கும்படி, அந்த சிந்தனையில் நாங்கள் முழுவதாக ஈடுபடும்படி கிருபை செய்யுங்கள். யோசிக்கக்கூடிய திறமையை கொடுங்கள். விழிப்புணர்வை ஆசீர்வாதமாக கொடுங்கள். இந்த நேரத்தை உடைய பாதத்தில் வைத்து எல்லா விதத்திலும் நீங்கள் நடத்துவீர் என்ற நம்பிக்கையில் இந்த ஜெபத்தை மீட்பரானவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகின்றோம். ஆமென். இரண்டாம் ஆராதனை முறை, பக்கம் 76. கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கின்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்போது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்போதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் இந்த மகிமையினால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் சோதரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் இந்த ஆராதனை வேளையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். பிரியமானவர்களே, கடவுளை நோக்கி மன்னிப்புக்காக மன்றாடுவோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும், நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதியும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கதவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுளுடைய ராஜ்யம் சமீபத்திற்கின்றது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். அமர்ந்த வண்ணமாக அமைதியில் நாம் நம்மை சோதனை செய்து கொள்வோம். சர்வ வல்லமை உள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோமாக. எல்லோரும் இணைந்து சொல்லலாம்.
சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழியில் அலைந்து போனோம். எங்களுடைய இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகம் இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளியாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுருளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து மூலமாய் கிருபை செய்தருளும். ஆமென். கடவுளிடத்தில் இருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் உங்களுக்கு கட்டளை அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. ஆமென். களி கூறுவோம், கர்த்தர் நம் பட்சமே, தம் இரத்தத்தால் நம்மை மீட்டார். அவர் நமக்கு யாவிலும் எல்லாமே பாவம் பயம் நீக்குவார். கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயர். யார் எதிர்க்க வல்லோர்? யார் எதிர்க்க வல்லோர்? யார் எதிர்க்க வல்லோர்? யார் வல்லோர்? திட நடைவோம், தீமை மேற்கொள்ளுவோம், கர்த்தாவின் வல்ல கரத்தால். உண்மை பக்தியாய் நாடோறும் ஜீவிப்போம், அவரே திடனாகையார். கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயர். யார் எதிர்க்க வல்லோர்? யார் எதிர்க்க வல்லோர்? யார் எதிர்க்க வல்லோர்? யார் வல்லோர்? வாக்கை நம்புவோம், உறுதி மொழியாய் கிறிஸ்துவில் ஆமென் என்றே. பூமி ஒழிந்து என்றும் உறுதியாய் நிலைக்கும் இது மெய்மையே. கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயர். யார் எதிர்க்க வல்லோர்? யார் எதிர்க்க வல்லோர்? யார் எதிர்க்க வல்லோர்? யார் வல்லோர்? நிலைத்திருப்போம் கர்த்தரின் கட்டினில், ஆதால் நித்திய ஜீவனுண்டா. பற்றும் ஏழையே தம் வல்ல கரத்தில் வைத்தென்றும் பாதுகாப்பாரா. கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயர். யார் எதிர்க்க வல்லோர்? யார் எதிர்க்க வல்லோர்? யார் எதிர்க்க வல்லோர்? யார் வல்லோர்? எசேக்கியேல் 33ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 9 முடிய. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 9 முடிய. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகியவர், மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரோட பேசி அவர்களோடு சொல்ல வேண்டியதாவது,
நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவற்காரனாக வைத்த பின்பு, இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது, எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாய் இராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால், அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் சுமரும். அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையாய் இருக்கவில்லை, அவனுடைய இரத்தப்பழி அவன் பேரில் சுமரும். எச்சரிக்கையாய் இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்புவித்துக் கொள்ளுவான். காவற்காரன் பட்டயம் வருகிறதை கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால், அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்தப்பழி காவற்காரன் கையிலே கேட்பேன். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே, நீ சாகவே சாவா என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதுபடிக்கு எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமற் போனால், அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்திலே சாவான். ஆனாலும் அவன் இரத்தப்பழி உன் கையிலே கேட்பேன். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமற் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான். நீயோ உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய் என்பதே முதலாம் பாடம் வாசித்து முடிந்தது. இரண்டாம் வேத பாடமாக அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 முடிய. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 முடிய. கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான், இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றஞ்சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதையுள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதையுள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்ப்பணமாய் இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அவன் இருமா படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாய் இருக்கக்கூடாது. அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனாயும் இருக்க வேண்டும். அந்தபடியே உதவிக்காரரும் இருநாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் இரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். அந்தபடியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் எல்லாவற்றிலேயும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். மேலும் உதவிக்காரனானவர்கள் ஒரே மனைவியுடைய புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவர்களுமாய் இருக்க வேண்டும். இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள் என்றார் என்பதே வாசிக்க வேண்டிய இரண்டாம் பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். சுவிசேஷ வேத பாடமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல்
19 முடிய. The Gospel according to John chapter 21 verses from 15 to 19. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3 தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இளவயது உள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய். வேறு ஒருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்னவிதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். வேத பாடம் வாசித்தாயிற்று. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த சமாதானத்தின் கடவுளே, இந்த நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. படிக்கப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. இந்த வார்த்தைகளுக்குள் அடங்கி இருக்கின்ற உம்முடைய தூய ஞானத்தை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, உள்வாங்க நாங்கள் எங்கள் கூடி வந்திருக்கின்றோம். உம்முடைய ஞானத்தை, உம்முடைய நியாயத்தை, உம்முடைய அன்பை, சமாதானத்தை நாங்கள் யாவரும் புரிந்து கொள்ள, உள்வாங்க நீங்கள் தான் கிருபையாக வழி நடத்த வேண்டும். மீட்பர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகின்றோம். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வாய்ப்பினையை கொடுத்த திருச்சபையின் ஆயர், என்னுடைய தந்தை அருள் திரு சம்பத்தையா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து உங்களுடைய ஆயருக்காக நீங்கள் ஜபிக்க வேண்டும், அவங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் ஜபிக்க வேண்டும். நானும் அவங்களுக்காக ஜபித்துக் கொண்டிருக்கின்றேன். அவங்களோடு இணைந்து செயல்பட முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். எனவே பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த வகையில் சந்திக்க கடவுள் இந்த வாய்ப்பினையை கொடுத்திருக்கின்றால் என்று நான் முழு மனதோடு நம்புகின்றேன். இது எனக்கு மிகவும் மகிழ்ந்த ஒரு நேரம். மனதுக்குள் பலவிதமான போராட்டங்கள், கேள்விகள் இருந்தாலும், ஏனெனில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழல் அப்படியாப்பட்ட ஒரு சூழல், நம்பிக்கையற்ற ஒரு சூழல், விபரீதமான ஒரு சூழல், கொடூரமான ஒரு சூழல். இது ஒரு புறத்தில் இருந்தாலும் கூட கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய வார்த்தைக்குள் அடங்கியிருக்கின்ற ஆறுதல், நம்பிக்கை, ஞானம், இறையல், இது அனைத்தும் என்னை உங்களுக்கு முன்பதாக நிற்க வைக்கின்ற, உங்களுக்கு முன்பதாக நிற்க தைரியத்தை கொடுத்திருக்கின்றது. பிரியமானவர்களே, இந்த ஞாயிறன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், ordained ministry transformed to transform. Ordained ministry transformed to transform. மறு உருவாக்குதல் செயலில் ஈடுபடக்கூடிய ஒரு திருப்பணி, மாற்று உருவாக்கிட,
மாற்றுருவாகிய அருள் பொழிவு திருப்பணி. அருள் பொழிவு திருப்பணி, ஆர்டெயின்ட் மினிஸ்ட்ரி. கடவுளால் அழைக்கப்பட்டு கடவுளால் அபிஷேக பண்ணின ஒரு திருப்பணி, கடவுளால் நியமிக்கப்பட்ட ஒரு திருப்பணி, கடவுளை பிரதிபலிக்கின்ற ஒரு திருப்பணி, கடவுளுடைய நியாயத்தை உணரக்கூடிய ஒரு திருப்பணி. மாறுதலுக்கு எப்பொழுதுமே இங்க வாய்ப்பு இருக்கின்றது. இது அனைத்து குறித்து நாங்கள் என்ன இருக்கின்றோம்? படிக்கப்பட்ட 3 பகுதிகளை குறித்து நாங்கள் தியானம் செய்வதற்கு முன்பதாக, திருப்பணி என்றால் என்ன, அதிலும் அருள் பொழிவு திருப்பணி என்றால் என்ன, இதுடைய இறையல் என்ன, இது கிறிஸ்துவ வரலாற்றில் எப்படி இருந்திருக்கின்றது, இப்பொழுது எப்படி இருந்திருக்கின்றது, இப்படியாப்பட்ட காரியங்களை குறித்து நாங்கள் ஒரு சிறிய முறையில் தியானித்து அதன் பிறகு படிக்கப்பட்ட 3 பகுதிகளுக்கு செல்வோம். முதலாவதாக, அருள் பொழிவு திருப்பணி என்றால் என்ன? வாட் இஸ் ஆர்டெயின்ட் மினிஸ்ட்ரி? இந்த ஒரு திருப்பணியின் அடிப்படை என்னவென்றால் கடவுள். இந்த திருப்பணியுடைய அடிப்படை இறையல் என்னவென்றால் கடவுளுடைய செயல்பாடு, அதில் கடவுளோடு இணைந்து செயல்படக்கூடிய முயற்சிகள். அதாவது இதுக்குள் ஒரு ஜனநாயகம் இருக்கின்றது. There is some sort of democracy inherent in this. சிருஷ்டித்த கடவுள், உருவாக்கின கடவுள் மறு உருவாக்குதல் என்ற ஒரு செயல்பாடில் சிருஷ்டியை இணைத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இதுதான் இந்த குறிப்பிட்ட திருப்பணியின் அடிப்படை. God is extending as a creator to engage in habits of transformation. கடவுளோடு இணைந்து செயல்படுவது. கடவுள் தனிப்பட்ட முறையில் அழைத்திருக்கின்றார். குறிப்பிட்ட கூட்டத்தை அழைத்திருக்கின்றார். இது எல்லாத்தையும் தாண்டி மிகவும் முக்கியமான ஒரு கற்பித்தல் என்னவென்றால், சிருஷ்டி என்பதே அழைக்கப்பட்ட ஒரு செயல்பாடு. The very creation is an called out activity of God. அதிலும் கிறிஸ்துவர்களாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது, கிறிஸ்துவின் நிமித்தம் கடவுள் இந்த முழு உலகத்தை, உயிரினங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து காரியங்களையும் மறு உருவாக்கி நிலைநிறுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இது அனைத்தும் சம்பந்தப்பட்டிருக்கின்றது இந்த ஒரு தலைப்புக்கு. இதை விட்டு வேற யோசிக்க கூடாது. பிரியமானவர்களே, கடவுள் அழைக்கின்றார். இந்த அழைப்பில் மனிதனும் கடவுளோடு இணைந்து கடவுளுடைய நியாயத்துக்காகவும், கடவுளுடைய அன்புக்காகவும், கடவுளுடைய சமாதானத்துக்காகவும் வெவ்வேறு வகையில், வெவ்வேறு இடத்தில் போராடி கொண்டு இருப்பதுதான் அருள் புழைந்த ஒரு திருப்பணி. பிரியமானவர்களே, இந்த ஒரு திருப்பணியின் நிமித்தம் மறு உருவாக்குதல் என்ற ஒரு செயல்பாடில் நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஈடுபட வேண்டும். We have to engage individually to transform ourselves, and also we have to engage as a community. சமூகமாக, கிறிஸ்துவ கூட்டமாக, திருச்சபையாக, ஒரு இனமாக, மனித குலமாக நாங்கள் கடவுளோடு ஈடுபட வேண்டும். We have to engage in transformation to transform. மறு உருவாக கூடிய ஒரு பகுதியில் நாங்கள் ஈடுபட வேண்டும். We have to engage with transformation, with acts of transformation. பிரியமானவர்களே, திரும்பியும் சொல்ல நான் விருப்பப்படுகின்றேன். கடவுளுடைய சிருஷ்டி, அந்த செயல்பாடு
அருள் புழைந்த ஒரு செயல்பாடு. அது கடவுளுடைய திருப்பணி. இந்த ஒரு திருப்பணியில் கடவுள் சிருஷ்டியை இணைக்க முயற்சி எடுத்திருக்கின்றார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து ஈடுபட்டு இருக்கின்றார். இப்பொழுது நமக்கு முன்பதாக இருக்கின்ற திருப்பணி எப்படியாப்பட்ட ஒரு திருப்பணி என்றால், கிறிஸ்துவின் நிமித்தம் கடவுளை புரிந்து கொள்வது, கிறிஸ்துவின் நிமித்தம் திருச்சபையில் ஈடுபடுவது, கிறிஸ்துவின் நிமித்தம் சமூகத்தில் ஈடுபடுவது. கிறிஸ்துவுக்குள் எப்படி வெவ்வேறு தன்மை இருக்கின்றதோ, ஆனால் வெவ்வேறு தன்மைகள் இருந்தாலும் வேறுபாடுகள் இல்லை. இந்த ஒரு கருத்தியலில் நாங்கள் வேரூன்று நிற்க, அதன்படி நடக்க நாங்கள் செய்யக்கூடிய காரியம்தான் திருப்பணி. அதிலும் அருள் பொழிவு திருப்பணி. இப்படியாப்பட்ட காரியங்களை மனதில் வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும். இந்த ஒரு அடிப்படையில் அன்புள்ள ஜனங்களே, படிக்கப்பட்ட 3 பகுதியை குறித்து யோசிக்க செல்வோம். முதலாவதாக நமக்கு படிக்கப்பட்ட பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசி இவர்களுடைய புத்தகம் 33ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 தொடங்கி 9 வரைக்கும். அதாவது மோசே அவர்களை எப்படி வனாந்திரத்தில் சந்தித்து கடவுள் தன்னுடைய மக்களின் கூக்குரலை கேட்டு கடவுளுடைய விடுதலையை மையமாக்க மோசேயை எப்படி அழைத்தாரோ, மோசேயை எப்படி செயல்படுத்தினாரோ, அதை போலதான் எசேக்கியேலையும் அழைத்து இப்பொழுது இந்த ஒரு பகுதியின் நிமித்தம் இந்த அழைத்த கூட்டத்தை மறு உருவாக்க எசேக்கியேலை அழைத்திருக்கின்றார். எசேக்கியேலுக்கு இங்க மிகவும் முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. கடவுளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. எசேக்கியேல் ஒரு காவலாளி போல் இருக்க வேண்டும். He should be a sentinel to the community. He should be a watchdog to the community. He should be a watchman. ஒரு காவலாளியாக செயல்பட வேண்டும். காவலாளியாக என்னத்துக்கு? பிரியமானவர்களே, இவங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழலில் அழைக்கப்பட்ட கூட்டம் கடவுளுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. கடவுளுடைய நியாயத்தை விட்டு, கடவுளுடைய கற்பித்தலை விட்டு, உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை, தன்னை மையப்படுத்திக்கிற ஒரு வாழ்க்கை, தன்னை மையப்படுத்திக்கூடிய ஒரு அரசாங்கம், இது அனைத்தையும் இவங்கள் மையப்படுத்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு குழப்பமான ஒரு சூழல். பாதிப்பு என்பது பெருகிக் கொண்டே இருக்கின்றது. ஏழைகள், விதவைகள், பிள்ளைகள், இயற்கை, இது அனைத்தையும் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் ஒடுக்கு முறை நிமித்தம் ஒடுக்கி கொண்டிருக்கின்றார்கள். கடவுளை விட்டு இவங்கள் விலகிவிட்டார்கள். இப்படியாப்பட்ட ஒரு சூழலில் கடவுளுடைய கோபம் நிமித்தம் கடவுளுடைய பட்டை இந்த ஒரு சமூகத்தை அணுக இருக்கின்றது. அது அணுக இருக்கின்ற பொழுது எசேக்கியேலை எச்சரிக்கக்கூடிய ஒரு திருப்பணியில் ஈடுபடும்படி கடவுள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆகையினால் தான் எசேக்கியேலுக்கு ஒரு குறிப்பிட்ட திருப்பணி. எப்படியாப்பட்ட திருப்பணி? காவலாளி போல் இருக்க வேண்டும். என்னுடைய பட்டை வருகின்ற பொழுது நீ உன்னுடைய விழிப்புணர்வு நிமித்தம், உன்னுடைய எச்சரிக்கை நிமித்தம் அந்த பட்டையை உணர்ந்து இந்த ஜனத்தை, இந்த கூட்டத்தை, இந்த இனத்தை நீ எச்சரிக்க வேண்டும். You have to caution my people when my sword is nearing them. நீ இந்த எச்சரிக்கையை கொடுக்காவிட்டால் இந்த கொலைக்கு காரணம் நீ என்று சொல்கின்றார். If you don't caution your community, their death is on you. அதாவது கடவுளுக்குள் இருக்கக்கூடிய அன்பை நாங்கள் இங்க புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் கோபமாய் இருக்கின்றார். பட்டையை உபயோகிக்கக்கூடிய ஒரு கடவுளாய் இருந்தாலும்
கடவுளுக்குள் அன்பு என்பது இருக்கின்றது. இந்த அன்பு எப்படியாப்பட்ட ஒரு அன்பு என்று பார்ப்போமானால், என்னுடைய கோபத்துக்கு இவங்கள் ஆளாக கூடாது, இதற்கு மத்தியில் நீ வா. என்னுடைய கோபத்துக்கும் என்னுடைய அன்புக்கும் மத்தியில் நீ வந்து நிற்க வேண்டும். என்னுடைய கோபத்தை தடுக்க நீ தைரியமாக இருக்க வேண்டும். என்னுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபனாக இருக்க வேண்டும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். திருப்பணி என்பது எச்சரிக்கையாய் இருப்பதுதான். இப்படியாப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு உடைய அடிப்படையை நாங்கள் பார்ப்போமானால், இந்த யூத கூட்டம், இந்த இஸ்ரேல் மக்கள், இவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் பல ஆண்டுகள் பல சூழல்களில் மிகவும் கொடுமையான ஒரு நிலைமையில் இருந்திருக்கின்றார்கள். வண்ணாந்திரத்தில் பல ஆண்டுகள் இருந்திருக்கின்றார்கள். இந்த அனுபவத்தின் நிமித்தம்தான் இந்த எச்சரிக்கை, இந்த அனுபவத்தின் நிமித்தம்தான் இந்த ஒரு போராட்டம், இந்த அனுபவத்தின் நிமித்தம்தான் இந்த ஒரு எதிர்பார்ப்பு. அதாவது வனாந்தரத்தில் இருக்கின்ற பொழுது ஆபத்து என்பது எப்பொழுது எப்படி வரும் என்பது யாருக்கும் தெரியாது. ஆகையினால் இந்த சமூகத்துக்கு ஒரு காவலாளி தேவை. மோசே ஒரு காவலாளி, ஏரோன் அவர்கள் ஒரு காவலாளி, எரேமியா ஒரு காவலாளி, ஐசாயா ஒரு காவலாளி. அதே போல இந்த ஒரு வார்த்தைகளின் பிரகாரம் எசேக்கியேல் ஒரு காவலாளி. அதாவது இவங்க வனாந்தரத்தில் இருப்பதற்கு முன்பதாக ஒடுக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கின்ற பொழுது இவங்கள் ஆண்டவருடைய கடவுளுடைய நியாயத்தையும் விடுதலையையும் உணரக்கூடிய ஒரு நிலைமையில் கடவுளுடைய பட்டை ஃபாரோவை அடித்தது, எகிப்து ராஜாவை அடித்தது, எகிப்து அரசாங்கத்தை அடித்தது. அந்த அரசாங்கம் நிலைத்து நின்ற அந்த அடிப்படை அனைத்தையும் அடிச்சு நொறுக்கியது. இப்படியாப்பட்ட ஒரு பட்டை தான் வண்ணாந்திரத்தில் இவங்களை காத்தது, ஆபத்து நிமித்தம் ஆபத்திலிருந்து இவங்களை காத்தது. மற்ற நாட்டின் ராஜாக்கள் இடத்திலிருந்து இவங்களை காப்பாற்றி வழி நடத்தியது அதே பட்டை தான். அந்த பட்டைக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது, நியாயத்தை சார்ந்த எதிர்பார்ப்பு. அந்த பட்டை இவங்களை அணுகின்ற வேளையில் எசேக்கியேல் மத்தியில் வர வேண்டும், மக்களை எச்சரிக்க வேண்டும். இப்படியாப்பட்ட ஒரு திருப்பணியில் தான் எங்களையும் உங்களையும் கடவுள் அழைக்க இருக்கின்றார். அதாவது எச்சரிக்கை எப்படி செய்ய வேண்டும் என்றால், ஒரு தாரையை எடுத்துக்கொண்டு அந்த தாரையின் நிமித்தம் நீ இந்த கூட்டத்தை எச்சரிக்க வேண்டும். You have to blow the trumpet. You have to caution the people. அவங்களுடைய அநியாயத்தை அவங்களுக்கு சொல்ல வேண்டும். கடவுளுடைய பட்டை வந்துவிடும், உன்னுடைய அநியாயமான காரியங்களை விட்டுவிடு, சமத்துவத்தில் வாழு, உன்னுடைய பணத்திமிரை விட்டுவிடு, கடவுள் என்னை மட்டும் தான் அழைத்திருக்கின்றார்கள் என்ற ஒரு திமிரை விட்டுவிடு. கடவுள் இந்த முழு உலகத்தையே படைத்த கடவுள், இந்த உலகத்தின் கடவுள் இவர் பார்வையில் சமத்துவம் தான் எதிர்பார்ப்பு, பிரிந்து வாழாதே. இப்படியாப்பட்ட எச்சரிக்கைகளை நீ கொடுக்க வேண்டும் என்று எசேக்கியேலுக்கு சொல்கின்றார். அருள் பொழிந்த திருப்பணி எச்சரிக்கையை மையப்படுத்தக்கூடிய ஒரு திருப்பணியாக இருக்க வேண்டும். Ordained ministry should be a ministry of cautioning. எச்சரிக்கை செய்வதற்கு முன்பதாக நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். I should be cautious, you should be also cautious. கடவுளுடைய பட்டை எப்பொழுது வரும் என்பது தெரியாது. கடவுளுடைய பட்டை வந்தது, கடவுளுடைய பட்டை இயேசுவாக வந்தது, நியாய தீர்க்க வந்தது, அன்பை மையப்படுத்த வந்தது. இப்படியாப்பட்ட பட்டையை தான் நாங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு புறத்தில் கடவுளுடைய கோபம் அந்த பட்டை, இன்னொரு புறத்தில் பட்டையாக செயல்பட்ட இயேசுவை நாங்கள் மறுக்கக்கூடாது. இயேசுவை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையான திருப்பணியில் நாங்கள் ஈடுபட வேண்டும். The sword of spirit in Christ is something that we have to dwell upon.
பிரியமானவர்களே, இரண்டாவதாக நமக்கு படிக்கப்பட்ட பகுதி 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 16 வரைக்கும். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 16 வரைக்கும். இங்க மிகவும் முக்கியமாக 2 முக்கியமான திருப்பணியை குறித்து பவுல் அவர்கள் தீமோத்தேயுக்கு சொல்ல இருக்கின்றார். இதை குறித்து நாங்கள் எண்ணுவதற்கு முன்பதாக பவுல் அவர்கள் எழுதின நோக்கம், தீமோத்தேயு அவர்கள் வாழ்ந்த திருச்சபையின் சூழலை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தவறான கற்பித்தலை மையமாக்க தவறான ஆயக்காரர்கள் அந்த கூட்டத்தில் இருக்கின்றார்கள், அந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். There are many false prophets and teachers who are trying to justify Christ in terms with the worldly pleasures and with worldly benefits. அதாவது சூழல் எப்படியாப்பட்ட ஒரு சூழல் என்றால், கிறிஸ்துவை இந்த உலகத்தின் எதிர்பார்ப்பு நிமித்தம் பேசக்கூடிய ஒரு கூட்டம் இந்த திருச்சபைக்குள் இருந்தது. There were false teachers within the church, within the community. And Paul is writing to Timothy. பவுல் அவர்கள் தீமோத்தேயு அவர்களுக்கு எழுதுகின்ற பொழுது ஒரு எச்சரிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு கடிதம் தான் இது. அதிலும் கூட மிகவும் குறிப்பாக மேற்பார்வையாளர், இப்பொழுது நாங்கள் சொல்ல வேண்டும் என்றால் பிஷப், அதே போல டீக்கன், இவங்க 2 பேரும் எப்படி இருக்க வேண்டும்? அந்த காலத்தில், ஆரம்ப காலத்தில் பலவிதமான கற்பித்தல், கிறிஸ்துவை சார்ந்த கற்பித்தல் என்பது வெவ்வேறு வகையில் இருந்தது. அதை நான் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவுடைய உயிர், கிறிஸ்துவுடைய வாழ்க்கை, கிறிஸ்துவுடைய செயல்பாடு, கிறிஸ்துவுடைய வார்த்தைகள், கற்பித்தல், இதெல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு வகை, கிறிஸ்துவை எப்படி உலகத்தை மையப்படுத்தக்கூடிய ஆடம்பரம், உலகத்தை மையப்படுத்தக்கூடிய அரசியல், இதை வைத்துக்கொண்டு எப்படி கிறிஸ்துவை புரிந்து கொள்ள முடியும்? The materialistic, the worldly understanding of Christ was also there. இதற்கு மத்தியில் திருச்சபைக்குள் இருக்கக்கூடிய ஆயர்கள் எப்படி இருக்க வேண்டும், திருச்சபையாக எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு கற்பித்தலில் பவுல் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். அதிலும் மிக முக்கியமாக 15வது 16வது வசனத்தை படிக்கின்ற பொழுது, 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15, 16 படிக்கின்ற பொழுது, இந்த கிறிஸ்துவ சமயத்துக்குள் ஒரு மர்மம் இருக்கின்றது. அந்த மர்மம் கிறிஸ்துவனால் நிரம்பி இருக்கின்றது. இதை பிரதிபலிக்கின்றவர்களாக தான் பிஷப்பும் டீக்கனும் இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு உலக பிரகாரமான ஆடம்பரத்தில் ஈடுபடக்கூடாது, உலக பிரகாரமான போக்குகளில் ஈடுபடக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கை. பிரியமானவர்களே, நம்ம மத்தியில் இந்த ஒரு கேள்வி மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பணியில் நாங்கள் இருக்க வேண்டுமா? இல்லாவிட்டால் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, என்னுடைய தனிப்பட்ட குடும்பம், என்னுடைய தனிப்பட்ட மொழி, கலாச்சாரம், சாதி, இது அனைத்தையும் மையப்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடில் ஈடுபட வேண்டுமா? இந்த கேள்விக்கு பதில் கிறிஸ்துவாய் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் திருச்சபையாக இருக்க முடியும். அதை விட்டுவிட்டு என்னுடைய மொழி, என்னுடைய சாதி, என்னை சார்ந்த அனைத்து விஷயங்களையும் நான் மையப்படுத்த தான் இங்க வந்திருக்கின்றேன், என்னுடைய திருச்சபையில் நான் என்ன யோசிக்கின்றேனோ அதுதான் மட்டும்தான் நடக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருந்தால் கிறிஸ்துவுக்கு எதிர்ப்பாக செயல்படக்கூடிய ஒரு செயல்பாடு அது. அப்படியாப்பட்ட செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது. மிகவும் குறிப்பாக திருச்சபையின் தலைவர்கள் அப்படி இருக்கக்கூடாது என்ற ஒரு கற்பித்தல். கடைசியாக நமக்கு படிக்கப்பட்டிருக்க 3ஆம் பகுதி, யோவான் அவர்கள் எழுதின நூல் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 தொடங்கி 19 வரைக்கும்.
யோவான் அவர்கள் எழுதின நூல் 21ஆம் அதிகாரம் 15 தொடங்கி 19 வரைக்கும். உயிர்த்தெழுந்த இயேசு திரும்பியும் தன்னுடைய சீடர்களை தேடி வந்திருக்கின்றார்கள். இந்த ஒரு பகுதியில் மிகவும் முக்கியமாக உயிர்த்தெழுந்த இயேசு பேதுருவை பார்த்து 3 முறை ஒரே கேள்வியை கேட்கின்றார். நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என் மேல் அன்பு செலுத்தக்கூடியவனாய் இருக்கிறாயா என்ற ஒரு கேள்வி. இங்க இயேசு உபயோகிக்கின்ற பொழுது அன்புக்கு பொருள் அகாப்பே என்ற ஒரு வார்த்தை, கடவுள் சார்ந்த அன்பு. இந்த ஒரு வார்த்தையை இயேசு அவர்கள் உபயோகித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் இன்னொரு புறத்தில் பேதுரு அவர்கள், ஆம் ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கின்றேன் என்று சொல்கின்ற வேளையில் பிலேயோ என்ற ஒரு வார்த்தையை உபயோகிக்கின்றார். இயேசு உபயோகித்த வார்த்தை அகாப்பே, பேதுரு அவர்கள் உபயோகித்த வார்த்தை பிலேயோ. ஆரம்ப திருச்சபையின் காலகட்டத்தில் அன்பு வகை வகையாக புரிந்து கொள்ளப்பட்டு இருந்தது. ஆனால் கிறிஸ்துவால் புரிந்து கொள்ளப்பட்ட அன்பு எப்படியாப்பட்ட ஒரு அன்பு என்றால் அகாப்பே. அகாப்பே என்றால் என்ன? அதாவது கடவுள் எப்படி வெவ்வேறு தன்மைக்குள் இருக்கின்றாரோ, கடவுளுக்குள் எப்படி வெவ்வேறு தன்மை என்பது இருக்கின்றதோ, கடவுளுடைய அன்பும் கூட வெவ்வேறு தன்மையில் இருக்கின்றது. கடவுளுடைய அன்பை நாங்கள் கடவுளுடைய கோபத்தின் நிமித்தம் அறிந்து கொள்ளலாம், கடவுளுடைய எச்சரிக்கை நிமித்தம் புரிந்து கொள்ளலாம், கடவுளுடைய அனைத்து செயல்பாடுகள் நிமித்தம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் இங்க அகாப்பே என்று உபயோகிப்பதற்கு காரணம் என்னவென்றால், கடவுள் தன்னை துணிந்து செயல்படக்கூடிய ஒரு அன்பை மையப்படுத்த முயற்சி எடுத்திருக்கின்றார் இயேசுவின் நிமித்தம். God has risked God's self in risking the very love. அதாவது அன்பு என்ற ஒரு கற்பித்தலுக்குள்ளவே ஒரு போராட்டம். அந்த போராட்டம் எப்படியாப்பட்ட ஒரு போராட்டம்? எந்த ஒரு உச்சக்கட்டத்தை பார்த்த ஒரு போராட்டம் எந்த ஒரு உச்சக்கட்டத்தை பார்த்த ஒரு போராட்டம் என்றால் அன்பை எழுக்கக்கூடிய, அன்புக்காக அன்பை எழுக்கக்கூடிய ஒரு போராட்டம். இப்படியாப்பட்ட ஒரு போராட்டத்தில் தான் இயேசு அவர்கள் ஈடுபட்டார். அந்த போராட்டத்தின் நிமித்தம் தான் இந்த வார்த்தையை உபயோகித்து, பேதுரு நீ என்னை நேசிக்கிறாயா? நான் எப்படி எனக்காக வாழ முயற்சி எடுக்கலையோ, கடவுளுக்காக எப்படி நான் வாழ முயற்சி எடுத்தனோ, அதே அன்பில் நீ என்னை அன்பு செலுத்துகிறாயா என்ற ஒரு கேள்வி. அதற்கு பேதுரு பிலேயோ என்ற ஒரு வார்த்தையை உபயோகிக்கின்றார். அதாவது ஆம் கடவுளே, பொதுவாக நம்ம கூட சொல்லிக்கிறதுங்களா, do you love me? I love you, அப்படி கேஷுவலா சொல்லிக்கிறது இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான். I love you in terms with however this world assumes love. இந்த உலகம் எப்படி அன்பை புரிந்து கொண்டு இருக்கின்றதோ அப்படிதான் நான் உங்களை அன்பு செலுத்த இருக்கின்றேன், அப்படிதான் நான் உங்களை நேசிக்கின்றேன். மூன்றாவது முறை கேட்டு அதற்கு பதிலாக பேதுரு அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். இயேசுவுடைய நோக்கத்தை புரிந்து கொள்கின்றார்கள். புரிந்து கொண்டு இயேசுவுக்கு முன்பதாக தன்னை சமர்ப்பணிக்க இருக்கின்றார். எப்படி? இயேசுவே, உமக்கு தெரியும் என்னுடைய உள்ளத்துக்குள் இருக்கக்கூடிய அன்பு எப்படியாப்பட்ட ஒரு அன்பு. இயேசுவை மறுதலித்த ஒரு அன்பு. மறுதலித்திருந்தாலும் கூட இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் இருக்கின்றது. அந்த ஏக்கம் இருந்தாலும் கூட உலகத்தை பார்த்து எனக்கு ஒரு பயம் இருக்கின்றது. ஏனெனில் உன்னுடைய பேரை எடுத்தால் என்னை கொலை செய்வார். இது அனைத்தும் கலந்து ஒரு அன்பு இருக்கின்றது. இதை தான் நான் உம்முடைய பாதத்தில் வைக்கின்றேன். பேதுருவுடைய அன்புக்குள் கூட ஒரு மனிதாபிமானம் இருந்தது. பேதுருவுடைய அன்புக்குள் ஒரு நியாயம் இருந்தது. பேதுரு முதலாவதாக, இரண்டாவதாக எப்படி அப்படியே சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாரோ, ஆனால் மூன்றாவதாக சொல்கின்ற வேளையில் உண்மையாக இவர் என்ன யோசித்தாரோ அதை தான் சொன்னார். உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை கடவுளே,
நான் இருக்கிற போலவே நான் உங்களை அன்பு செலுத்த இருக்கின்றேன். அப்பொழுது இயேசுவானவர் ஒரு சிறிய கதை போல் ஒரு சொல்லை சொல்லி என் பின்னால் நீர் வர வேண்டும் என்று சொல்கின்றார். என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையா இருக்கும் போது நீ குழந்தையா இல்லை, அதாவது வளர்ந்த ஒரு நிலைமையில் ஒரு வாலிபனா இருக்கின்ற பொழுது நீ எப்போனா எங்கன்னா போய்க்கலாம். ஆனால் அதே இன்னும் கொஞ்சம் வயதுக்கு பிறகு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட பிறகு உனக்கே தெரியாம நீ சில செயல்பாடுகளில் ஈடுபடுவாய். அதுக்கு காரணம் ஏதாவது இருக்கும். உனக்கு இஷ்டம் போல நீ இருக்க முடியாது. அதே போலதான் இப்போ எனக்குள் நீ வந்து விட்டாய், என்னுடைய சீடனாய் நீ இருக்கின்றாய், என்னுடைய நண்பனாய் இருக்கின்றாய். இதுக்கு மேல உனக்கு போக்கே வேற. யூ ஹேவ் டு ரிஸ்க் yourself. துணிந்து வாழ முயற்சி எடுக்க வேண்டும். பயந்து இருக்காதே, துணிந்து வாழ முயற்சி எடு. என் பின்னாலே வா. நான் எப்படி துணிந்து நின்னனோ, கடவுளுடைய அன்புக்காக இந்த உலகத்தின் அரசியலை எதிர்த்து நின்னனோ, அதை போல் நீயும் எதிர்த்து நிற்க வேண்டும். வேறுபாடுகளை எதிர்க்க உனக்கு தைரியம் வர வேண்டும். என் பின்னால் வா. என் பின்னால் வந்தால் மட்டும்தான் உனக்கு இந்த ஒரு தைரியம். கடவுளுடைய அன்புக்காக அன்பையே விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். யூ ஹேவ் டு சாக்ரிஃபைஸ் யுவர் லவ் ஃபார் லவ்ஸ் சேக். என்ற ஒரு புதிய அனுபவத்திற்கு பேதுருவை இயேசுவானவர் அழைத்தார். பிரியமானவர்களே, இயேசுவானவர் நம்மை பார்த்து கேட்கின்ற கேள்வி இதுதான். நம் அனைவருடைய பதில் எப்படியாப்பட்ட ஒரு பதில் என்பதை நம்ம மன ஆழத்துக்குள் தெரியும். ஒரு புறத்தில் ஆர்டேண்ட் மினிஸ்ட்ரி, அருள் புழைந்த திருப்பணி என்பது வெறும் ஐயருடைய திருப்பணி என்று எண்ணி அமைதியாக இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் பார்வையில் நிமித்தம் திருச்சபை அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம். திருச்சபை மேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை அருள் புழைந்து இந்த உலகத்தில் கிறிஸ்துவுடைய அன்பை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக அழைத்து அந்த எதிர்பார்ப்புக்கு ஒப்பாய் இருக்கும்படி முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று கதறிக்கொண்டிருக்கின்றார். இந்த கதறலுக்கு நம்முடைய பதில் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். அதாவது சாதாரணமாக சொல்லினா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வெறும் ஐயர் மேல விட்டுலான்ட்டு நம்ம எண்ணிடக்கூடாது. ஐயர்களோடு இணைந்து எப்படி செயல்பட முடியும், ஆயரோடு திருச்சபையின் மூப்பர்களோடு திருச்சபையாக எப்படி இந்த அருள் புழைந்த திருப்பணியில் ஈடுபட முடியும், கிறிஸ்துவை எப்படி பிரதிபலிக்க முடியும் என்ற ஒரு கேள்வியோடு தான் நாங்கள் எப்பொழுதும் வாழ வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் மறு உருவாக்குதல் என்ற ஒரு கற்பித்தலுக்குள் நாங்கள் எக்காலத்திலும் நிலைத்திருக்க முடியும். There is no certainty in Christ. There is ambiguity in Christ. அதாவது மறு உருவாக்குதல் இந்த ஒரு கற்பித்தலுக்குள் நாங்கள் போராட்டத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு செயல்பாடுகளிலும் கிறிஸ்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு செயல்பாடா என்பதை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் இப்படியாப்பட்ட ஒரு தலைப்பை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். படிக்கப்பட்ட வார்த்தைகள், அந்த வார்த்தைக்குள் அடங்கியிருக்கின்ற ஞானம் என்பது இந்த ஒரு தலைப்பை வெளிப்படுத்தி இருக்கின்றது. இதை கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக தந்திருக்கின்றால் தொடர்ந்து கடவுளோடு கிறிஸ்துவோடு இணைந்து நாங்கள் யோசிக்க முயற்சி எடுப்போம். ஜெபிப்போமாக. அன்பு நிறைந்த சமாதானத்தின் கடவுளே, எசேக்கியேல் போல் இருக்க மன தைரியத்தை தாருங்கள். திமோத்தி போல் இருக்க எப்பொழுதும் மறு உருவாக்குதலுக்கு நாங்கள் தைரியமாக இருக்கும்படி கிருபை செய்யுங்கள். மறு உருவாக்குதல் என்ற ஒரு கற்பித்தலுக்குள் நாங்கள் நிலைத்து நிற்க கிருபை செய்யுங்கள். பேதுருவை போல் நாங்கள் உண்மையாக நம்ம மனதுக்குள் இருக்கக்கூடிய
விஷயங்களை உம்முடைய பாதத்தில் வைக்கும்படி கிருபை செய்யுங்கள். தொடர்ந்து இந்த ஒரு போராட்டத்தில் அன்புள்ள கடவுளே, நான் தனியாய் இல்லை, கிறிஸ்து இருக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இருக்கும்படி கிருபை செய்யுங்கள். இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. உம்முடைய ஞானத்துக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. மீட்பராண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமென். அருளுரையை கேட்ட நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவத்தில் எழுந்தருளி பரமண்டலத்தில் ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பக்கம் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரை மருத்துவரை நிலைத்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தம், பரிசுத்தமான ஐக்கியமும், பாவ மன்னிப்பும், சரீர உயிர்த்தெழுதலும், நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அவர் ஒரு ஆவியோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் வசிக்கப்படாமல் தீவிரங்களை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கு முடிவைகளே. ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளை செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆள்பவர்களை வழிநடத்தும். அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணியுடைக்காரருக்கு நீதியை தெரிவியும். நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீர் அல்லாமல் உலகத்தை ஆள்பவர் வேறு ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். ஜெபசிந்தை எனில் தாரும் தேவா, என்னை அபாயமின்றுனக்கு கையளித்தேன் போர்பாதா, அளித்தேன் போர்பாதா. ஜெபசிந்தை எனில் தாரும் தேவா. உண்மை மனதோடுன்னை கெஞ்ச உலகெல்லாம் அகற்றி உரிமையை மிஞ்ச, உரிமையை மிஞ்ச தொன்மையாயக்காரன் போலஞ்ச பாவதோஷமகலத்தீரும் ரத்தம் ஒளிஞ்ச, ரத்தம் ஒளிஞ்ச. ஜெபசிந்தை எனில் தாரும் தேவா. இடைவிடாமல் செய்யும் எண்ணம் என் இதயத்தில் உதயமாய் இலங்கிட பண்ண
தாரும் தேவா. ஊக்கமுடன் ஜெபம் செய்ய தகா நோக்கமெல்லாம் கேட்டு நொறுங்கியே நெய்ய பேய்க்கணமோடு போர் செய்ய நல்லாக்கமென்னில் தந்து ஏக்கம் தீர்ந்துய ஜப சிந்தை எனில் தாரும் தேவா. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த சமாதானத்தின் கடவுளே, இந்த வழிபாடுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. இந்த வழிபாடு நிமித்தம் அன்புள்ள கடவுளே, இறையலின் முக்கியத்துவத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம். இறையல் என்பது உம்மோடு கூட நமக்குள் மற்றும் நம்மோடு இணைந்து வாழ்கின்ற அனைத்து பேரோடும் உரையாடுவது என்ற ஒரு கற்பித்தலோடு நாங்கள் இறையலை புரிந்து கொண்டோம். அன்புள்ள கடவுளே, இந்த இறையலை நாங்கள் தொடர்ந்து உள்வாங்கி இதை நாங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிக்கும்படி நீங்கள் மட்டும்தான் கிருபையாக உம்முடைய ஞானத்தின் நிமித்தம் வழிநடத்த வேண்டும். அன்புள்ள கடவுளே, இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற விபத்துகளை அறிந்திருக்கின்ற கடவுள், இந்த கொடூரமான ஒரு கிருமி வாழ்வுக்கு எதிர்ப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதனால் பாதிப்பில் பல லட்ச பேர்கள். அன்புள்ள கடவுளே, தயவு கூர்ந்து இந்த நிலைமை மாற வேண்டும். பாதிக்கப்பட்ட ஏழை மக்களுக்காக இந்த நேரத்தில் ஜெபித்துக் கொள்கின்றோம். மருத்துவர்களுக்காக ஜெபித்துக் கொள்கின்றோம். மருத்துவ முறை நிமித்தம் நன்மையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து பேருக்காகவும் ஜெபித்துக் கொள்கின்றோம். மருத்துவமனைக்கு போக முடியாது தவித்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்காக ஜெபித்துக் கொள்கின்றோம். அன்புள்ள கடவுளே, உம்முடைய ஞானமானது இந்த அனைத்து காரியங்களிலும் நிறைவேற வேண்டும். தொடர்ந்து இந்த திருச்சபையை ஆசீர்வதிங்கள், வழிநடத்துங்கள். அனைத்து திருச்சபைகளின் முயற்சிகளை ஆசீர்வதிங்கள், வழிநடத்துங்கள். திருச்சபை சார்ந்த அனைத்து குடும்பத்துக்குள் அன்புள்ள கடவுளே, பயத்தை நீக்கி உம்முடைய அன்புக்கும் சமாதானத்துக்கும் உறுதியான இடத்தை நீங்கள் கட்டளையிடுங்கள். திரும்பியும் உம்முடைய அன்புக்குள், சமாதானத்துக்குள், நியாயத்துக்குள் நாங்கள் யாவரும் முழு மனித குலமாக இணைந்து இதை உணர்ந்து அதற்குள் கழிகூர்ந்து மகிழ்ந்து வாழும்படி கிருபை செய்யுங்கள். ஆசீர்வதிங்கள், ஆசீர்வாதமாக இருக்கும்படி கிருபை செய்யுங்கள். மீட்பர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லோரும் இணைந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்திருக்கின்ற சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்பிக்கையோடு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். 3 பேராக இருந்தாலும் ஒன்றாக வசிக்கின்ற திரியேக கடவுளுடைய அன்பும் சமாதானமும் ஐக்கியமும் வழி நடத்துதலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் யாவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.
இயேசுநாதா இயேசுநாதா மேய்ச்சல் காட்டி போஷிப்பே இயேசுநாதா இயேசுநாதா மேய்ச்சல் காட்டி போஷிப்பே நீதி பாதை தவறாமல் நேசமாய் நடத்துவே மோசம் பயமும் இல்லாமல் தங்க செய்து தாங்குவே இயேசுநாதா